நேசராஜ், அந்த மதுக்கரை பகுதியில் அட்டகாசம் செய்து வந்த அந்த ஒற்றை காட்டு யானை தற்போது பிடிக்கப்பட்டிருக்கிறது. அந்த காட்டு யானையை பிடிக்கும் அந்த பணியில அந்த யானைக்கு ஏதேனும் காயம் ஏற்பட்டிருக்கா நேசராஜ்? தற்போது பாத்தீங்கன்னா இந்த ஒற்றை காட்டு யானை இன்று காலை பிடிக்கப்பட்டது. இந்த ஒற்றை காட்டு யானையில மருந்து நேர்த்தியா செலுத்தியிருக்காங்க. நேர்த்தியா செலுத்திய பின்பு இந்த மதுக்கரை வனப்பகுதியில அது மயக்கமடைஞ்சு விழுந்துருச்சு. மயக்கமடைஞ்சு அரை மணி நேரம் தான் இருந்தது. அதன் பின்பு மருத்துவர்கள் வேறு ஒரு மருந்தை செலுத்தி அந்த ஒற்றை யானையை பிடிக்கும் பணியில் ஈடுபட்டாங்க. இதுல குறிப்பாக 3 கும்கி யானைகள் பயன்படுத்தப்பட்டன. பாரி, விஜய், சுஜய் 3 கும்கி யானைகள் பயன்படுத்தப்பட்டன. இதுல குறிப்பாக இந்த டாப் ஸ்லிப் வனப்பகுதிக்கு இந்த ஒற்றை காட்டு யானையை கொண்டு போறாங்க. அதே போல இந்த ஒற்றை காட்டு யானை குறிப்பாக இங்க பாத்தீங்கன்னா இந்த ஒற்றை காட்டு யானை லாரியில ஏத்திட்டாங்க. இந்த லாரியில ஏத்தினாலும் அந்த ஒற்றை காட்டு யானை பல்வேறு அட்டகாசங்களை செய்து வருகிறது. குறிப்பா பாத்தீங்கன்னா கட்டையை போட்டிருந்தாங்க, அந்த கட்டையை பிடிச்சி இழுத்துட்டு இருக்குது. இருந்தாலும் வனத்துறையினர் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துட்டு இருக்காங்க. அந்த லாரிக்கு பின்னாடியும் முன்னாடியும் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட வனத்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருக்காங்க. இதுல குறிப்பாக பொதுமக்கள் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்டவர் நின்றுட்டு இருக்காங்க. தற்போது இந்த இபி ஆபீஸ்ல இபி டவர்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த பத்திரிகையாளர்கள் ஏகப்பட்ட பேர் நின்றுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு பாதுகாப்பே இல்லாம தான் படம் எடுத்துட்டு இருக்காங்கன்னு சொல்லணும். குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த வால் மேல ஒரு பாதுகாப்பு இல்லாம நின்றுட்டு இருக்காங்க. குறிப்பா இந்த பகுதியில் விவசாய நிலங்கள்ல அதிகமா பொதுமக்கள் நசிவடைஞ்சிருக்காங்க. அதனால இந்த ஒற்றை யானை பிடித்ததில் அவங்க மகிழ்ச்சி அடைஞ்சிருக்காங்க. குறிப்பா அவங்க தெரிவிக்கும் பொழுது இந்த ஒற்றை யானை 2 பேர்த்தை இறந்து சாகடிச்சிருக்குது அப்படி சொல்றாங்க. அதே போல 4 பேர் காயமடைஞ்சிருக்காங்க. குறிப்பா இந்த பகுதி மக்கள் இந்த ஒற்றை காட்டு யானையை பிடித்ததற்கு மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். இது தற்பொழுது டாப் ஸ்லிப் பகுதிக்கு கொண்டு செல்லப்பட்டு பராமரிக்கப்படும் என தெரிவித்துள்ளனர். தற்பொழுது அமைதியான சூழ்நிலையை இங்கு நிலவிட்டு வருது. நேசராஜ், பிடிப்பட்ட இந்த காட்டு யானை வாகனத்தில் ஏற்றப்பட்டு விட்டதா? டாப் ஸ்லிப்புக்கு கொண்டு செல்லப்படும் இந்த யானை அங்கு எத்தனை நாட்கள் அங்கு தங்க வைக்கப்பட இருக்கு? அந்த யானைக்கு அளிக்கப்படும் சிகிச்சைகள் என்ன, பயிற்சிகள் என்ன? இது குறித்த தகவல் இருக்கு நேசராஜ். குறிப்பாக இந்த ஒற்றை காட்டு யானை டாப் ஸ்லிப் யானைகள் முகாமுக்கு கொண்டு செல்லப்படும். அங்கு அந்த யானைக்கு மூங்கிலான ஒரு பாதுகாப்பு வளையத்திற்குள் இந்த யானையை வைக்கப்படும். இந்த மூங்கில் வளையத்துக்குள் வைத்து உணவு, தண்ணீர் ஆகியவை சிறிதளவே கொடுக்கப்படும். அதனால பாகன்கள் கட்டுப்பாட்டுக்குள்ள வரும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. குறிப்பா கிட்டத்தட்ட 2 மாதத்திற்கு டாப் ஸ்லிப் பகுதியில் இந்த பாதுகாப்பு பணியிலையும் அந்த ஈடுபடுத்துறதுக்காக கும்கி வச்சு இந்த யானையை பழக்கப்படுத்துவாங்க. இன்னும் ஒரு 6 மாசம் அல்லது 1 வருஷம் கழிச்சு இந்த ஒற்றை காட்டு யானை கும்கியா மாறும். இது கும்கியா மாறி தமிழகத்தில் உள்ள பல்வேறு பகுதிகளில் காட்டு யானைகள் அட்டகாசம் செய்தால் இந்த ஒற்றை காட்டு யானை அப்பொழுது கும்கியாக மாறி பெயர் சூட்டப்பட்டு அது பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வரும். குறிப்பாக இது ஏறும் பொழுது பல்வேறு நெருக்கடியை கொடுத்துச்சு. கலிம் என்கின்ற கும்கியான தான் பின்னாடி இடிச்சு அந்த யானையை முன்னாடி கொண்டு வந்தாங்க. அதே போல இந்த யானையில இந்த லாரியில பாத்தீங்கன்னா பாதுகாப்புக்காக சுற்றியும் கிட்டத்தட்ட 150க்கும் மேற்பட்ட வனத்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருந்தாங்க. குறிப்பா இந்த ஒற்றை காட்டு யானை மறுபடியும் திரும்பி கீழே இறங்கி வந்துருமோங்கிற அச்சத்துல தான் இருந்தாங்க. இருந்தாலும் மருத்துவர்கள் பாதுகாப்பா இந்த ஒற்றை காட்டு யானை இது பண்ணிருக்காங்க. உயிரிழப்பு இல்லாம இந்த ஒற்றை காட்டு யானையை பாதுகாப்பா வச்சிருக்கிறாங்க. குறிப்பா அவங்க சொல்லும் பொழுது இந்த ஒற்றை காட்டு யானையை பிடிப்பதற்கு கிட்டத்தட்ட 6 நாட்கள் அவங்க ஒரு யூகம் அமைச்சாங்க. யூகம் அமைச்சதற்கு பின்னாடிதான் இந்த ஒற்றை காட்டு யானை பிடிக்கப்பட்டது. தற்போது பாதுகாப்பான சூழ்நிலையில் இருக்குதுன்னு தெரிவிக்கிறாங்க. நேசராஜ், மிஷன் மதுக்கரை மகாராஜா ஆபரேஷன் தற்போது வெற்றிகரமாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில இந்த ஆபரேஷன்ல மொத்தம் எத்தனை வனத்துறை ஊழியர்கள் ஈடுபட்டாங்க, மருத்துவர்கள் எத்தனை பேர் ஈடுபட்டாங்க? இந்த ஆபரேஷன் குறித்து இப்போ அவங்க சொல்ற தகவல்கள் என்ன? வனத்துறை இது குறித்து என்ன சொல்றாங்க நேசராஜ்? வனத்துறையினர் என்ன சொன்னாங்கன்னா, நேற்று இரவு நேற்று காலை முதலே 3 யானைகள் சுற்றிட்டு இருந்தது எட்டிமடை பகுதியில். இதுல இந்த ஒற்றை காட்டு யானையை பிரிக்கிறதுக்கே கிட்டத்தட்ட நேற்று காலை முதல் மதியம் வரை ஆகிவிட்டது. 2 காட்டு யானையை வனத்துறைக்கு அனுப்பப்பட்டு வனப்பகுதிக்கு அனுப்பப்பட்டது. குறிப்பாக இந்த ஒற்றை காட்டு யானையை ராணுவ முகாம் மதுக்கரை பகுதியில் உள்ள ராணுவ முகாமுக்கு கொண்டு சென்றாங்க. அங்கே அவங்களுக்கு மயக்க மருந்து தெரிவிச்சாங்க. இதுல வன மருத்துவர் மனோகரன் தலைமையில ஒரு குழு அமைச்சு இந்த யானைக்கு ஊசி போட்டாங்க. இந்த ஊசி போட்ட பின்பு ராணுவ முகாம்ல சுற்றிட்டு இருந்தது. அப்போது அவங்களால பிடிக்க முடியல. அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, ராணுவ முகாம்லயே இந்த ஒற்றை காட்டு யானையை பிடித்து விடலாம் அப்படின்னு தான் ஒரு வியூகம் அமைச்சாங்க. இருந்தாலும் இந்த ஒற்றை காட்டு யானை காலையில 5 மணி அளவுல நம்ம பதிவு செஞ்சோம். இந்த ஒற்றை காட்டு யானை அந்த ரோட்டில் உள்ள அருகில் உள்ள அந்த வனப்பகுதிக்கு ஓடி சென்றது. இதனால அந்த வனத்துறையினர் அச்சம் அடைஞ்சாங்க. இது எங்கேயா விழுந்து விடுமோ என அச்சம் தெரிவித்தனர். இருந்தாலும் இது 1/2 கிலோமீட்டர் உள்ள வனப்பகுதியில் இந்த ஒற்றை காட்டு யானை விழுந்திருந்தது. இருந்தாலும்
உடனே ஓடி வந்து கும்கி உதவியோட இந்த ஒற்றை காட்டு யானையை பாதுகாப்பா வச்சாங்க. இருந்தாலும் வன மருத்துவர் அவங்க என்ன தெரிவிக்கிறாங்கன்னா, மிக நேர்த்தியாக இந்த மருந்தை செலுத்தியதனால்தான் உயிரிழப்பு எதுவும் ஏற்படாம இந்த கும்கி யானையை பிடிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட வன மருத்துவர் 2 பேர் இந்த மிஷன் மதுக்கரை மகாராஜ் என்கின்ற மிஷன் இந்த ஆபரேஷன்ல ஈடுபட்டாங்க. குறிப்பா இந்த ஒற்றை யானையில வந்து தவறா ஏதாவது அதிகமா மருந்து உட்கொண்டாலோ அல்லது இது உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கும் இந்த யானைக்கு. ஆனா இதை வந்து ஒரு பாதுகாப்பான தருணத்துல மிக நேர்த்தியா மருந்து செலுத்தியதால தற்பொழுது இது வந்து பாதுகாப்பா ஆரோக்கியமானதாக இருக்குது. தற்போது இந்த யானை வந்து இன்று ஒரு மணி நேரத்தில் வந்து டாப்ஸ்லிப் பகுதிக்கு அழைத்து செல்லப்படும். மற்ற 4 கும்கிகளும் வந்து சாடிவயல் வன அலுவலகத்திலே நிறுத்தி வைக்கப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. குறிப்பாக இந்த வனத்துறைக்கு ஒரு பாராட்டு தெரிவித்து ஆகணும். இந்த ஒற்றை காட்டு யானை வந்து பல்வேறு இம்சைகளை இந்த எட்டிமடை மதுக்கரை உள்ளிட்ட பகுதியில் செஞ்சிட்டு இருந்தது. அதனால வந்து இங்குள்ள பொதுமக்கள் வந்து ரொம்ப மகிழ்ச்சி அடிச்சிருக்காங்க. தற்போது இங்குள்ள உங்களுக்கு இந்த யானை பிடிச்சது எப்படி பாக்குறீங்க? நாங்க நல்லா சந்தோஷமா இருக்கிறப்ப நாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கிறோம். ஏன்னா பயமுறுத்தி எப்ப நைட்ல வருமா போகுமா அப்படிங்கிற ரொம்ப பயமுறுத்தி ஊருக்குள்ள வந்து நல்லா இந்த அதிகாரிகள் எல்லாம் ரொம்ப முகாம் எடுத்து ரொம்ப சிறப்பா செயல்பட்டு பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டு முள்ளுக்குள்ளே மிலிட்டரி கேம்புக்கு ஆப்போசிட்ல இந்த ஆணையை பிடிச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்ப நீங்க எப்படிமா இருக்கீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. சரிங்களா, இது ரொம்ப கஷ்டப்பட்டு பிடிச்சிருக்காங்க. சரிங்களா, அது வந்து அவங்களுக்கு ரொம்ப பாராட்டு தெரிவிக்கணும். ஏன்னா பாத்தீங்கன்னா எந்த டைம் எப்போ வருதுன்னு தெரியாது. இரவு நேரத்துல வந்துட்டும் போயிட்டு இருக்குது. பாத்தீங்கன்னா நிறைய இங்க பாத்தீங்கன்னா ஆப்போசிட்ல இந்த குழந்தைங்க நிறைய இருக்காங்க, குடியிருப்பெல்லாம் இருக்குது. ரொம்ப பயமா இருந்தது. இப்ப பிடிச்சதுல எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. இது ரொம்ப வனத்துறைக்கு ரொம்ப பாராட்டு, அரசுக்கு ரொம்ப நன்றி தெரிவிக்கணும். குறிப்பாக இங்குள்ள பொதுமக்கள் கூறும் பொழுது இந்த ஒற்றை காட்டு யானை பிடிச்சதற்காக நாங்க வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கோம் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. நேசராஜ் தொடர்ந்து இணைப்புல இருங்க. நேசராஜ், நாம மீண்டும் பேசலாம். அதுக்கு முன்பாக மீண்டும் யானை பிடிக்கப்பட்டது மற்றும் அந்த ஒற்றை காட்டு யானையை வேனில் ஏற்றும் காட்சிகளை தற்போது நாம் மீண்டும் ஒரு முறை பார்க்கலாம். இங்க பின்னாடி நிக்காதீங்கடா. தொற்றாத தள்ளி தொற்றாதீங்க. ஆனா இங்க பின்னாடி நிக்காதீங்கடா. தொற்றாத தள்ளி தொற்றாதீங்க.
நேசராஜ், தொடர்ந்து காட்டுக்குள் இருக்கும் யானைகள் ஊருக்குள் வந்து அட்டகாசம் செய்யும் இது போன்ற நிகழ்வுகள் தொடராமல் இருக்க பொதுமக்கள் என்ன கோரிக்கை வைக்கிறாங்க, சமூக ஆர்வலர்கள் என்ன சொல்றாங்க நேசராஜ்? குறிப்பா சமூக ஆர்வலர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மேற்கு தொடர்ச்சி மலையில வந்து ஏகப்பட்ட ஆக்கிரமிப்புகள் அதிகமா இருக்குது. யானைகள் வந்து வலசை பாதையே இல்லாம போயிடுச்சு. அதாவது மேற்கு தொடர்ச்சி மலை மீதே அது வந்து உணவு தண்ணீரை கொண்டு உட்கொண்டு வாழும் அனிமல். இருந்தாலும் அங்கெல்லாம் வந்து ஆக்கிரமிப்புகள் அதிகமா இருக்கிறதுனால அந்த விலங்கினங்கள் உணவு தண்ணீருக்கும் வந்து இங்க வந்துட்டு இருக்குது. அதனாலதான் வந்து இந்த மாதிரி யானை மனிதன் மோதல் அதிகமா இருந்துட்டு இருக்குது. குறிப்பா இந்த ஒற்றை காட்டு யானையை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ரொம்ப ஆக்ரோஷமான யானை இது அப்படின்னு தெரிஞ்சிருக்காங்க. தற்போது இந்த மிஷன் மதுக்கரை மகாராஜ் கிட்டத்தட்ட 3 கும்கி யானைகள் பயன்படுத்தப்பட்டன. இந்த 3 கும்கி யானைகள் கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட வனத்துறையினர் வந்து இந்த ஆபரேஷன்ல ஈடுபட்டாங்க. தற்போது பாத்தீங்கன்னா இந்த லாரியில அந்த கும்கி யானையை பின்னாடி பாக்குறோம். நம்ம இதுல வந்து கிட்டத்தட்ட வனத்துறையினர் வந்து மிகுந்த பாடுபட்டு அவங்க வந்து இந்த மிஷன் ஆபரேஷனை வந்து பண்ணிருக்காங்க. தற்போது அந்த யானைக்கு வந்து மருந்துகள் கொடுக்கப்பட்டு வருகிறது. தற்போது பாத்தீங்கன்னா இந்த வனத்துறையினர் வந்து நேற்று 1 மணியில இருந்து இந்த யானையை வந்து அந்த ஐடென்டிஃபை பண்ணி இந்த ஒற்றை காட்டு யானை தான் பண்ணுது அப்படின்னு சொல்லி ஐடென்டிபிகேஷன் பண்ணி அந்த ஒற்றை யானையை பிடிச்சிருக்காங்க. தற்போது இங்க பாத்தீங்கன்னா வன அலுவலர்கள் வந்து அதோட செய்கை என்னென்ன பண்ணுது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. தற்போது அந்த ஒற்றை காட்டு யானையை வந்து இந்த வனத்துறையினர் பிடிச்சது இங்குள்ள பொதுமக்களுக்கு வந்து மிக சந்தோஷத்தை ஏற்படுத்தியிருக்கு. தற்போது இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இங்க ஒரு கும்கி யானை நின்றுட்டு இருக்குது. இந்த கும்கி யானை அந்த காட்டு யானை வந்து ஏறுறதுக்கு மறுத்ததுனால இந்த 2 கும்கி யானையை பின்னாடி வச்சு இடிச்சு இந்த யானை ஒற்றை காட்டு யானையை வந்து பிடிச்சாங்க. இதை பார்க்கறதுக்கு ரொம்ப அபூர்வமாக இருந்தாலும் இந்த ஒற்றை காட்டு யானை வந்து பிடிச்சதுல வந்து எல்லாருமே சந்தோஷப்பட்டிருக்காங்க. இதுல பொதுமக்கள் ரொம்ப அவங்க என்ன பண்றாங்கன்னா, இங்க இருந்து சத்தம் எல்லாம் போட்டதுனால அது வந்து ஆக்ரோஷமா கத்திட்டு இருந்தது. இதனை தொடர்ந்து வந்து காவலர்கள் வந்து அடக்கி இந்த கும்கி யானையை உதவியோட ஒற்றை காட்டு யானையை பிடிச்சிருக்கிறாங்க. தற்போது பாத்தீங்கன்னா இது வந்து இந்த ஒற்றை காட்டு யானையை பிடிச்சதுல வந்து வனத்துறையினரோட பங்கு வந்து மிக மிக முக்கியமானதா இருக்குது.